அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தனா. தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த புக்கு பேர் தேசப்பிதா காந்தியடிகள். அதை எழுதியவங்க குப்புசாமி. அதை வெளியிட்ட பதிப்பகம் ஏகம் பதிப்பகம். அதில் காந்தியடிகள் ஒரு வாட்டி மதுரைக்கு போவாங்களாம். அப்போ மதுரைக்கு போகும்போது அங்கே உள்ள அமைச்சர்கள்லாம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அதுக்கு காந்தியடிகள் அங்கே போகிறதுக்கு எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அங்கே இருந்தவங்களாம் இல்லை, நம்மளை மாதிரி உயர்ந்த சாதியினர்கள் மட்டும்தான் இங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை கேட்ட காந்தியடிகள் அப்படின்னா நானும் இங்கே வரமாட்டேன், மற்றவங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது கழித்து அது நடந்து பல ஆண்டுகள் கழித்து எல்லா மக்களும் அங்கே செல்றதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு அறிவிக்கப்படுமா. அதுக்கப்புறம் காந்தியடிகள் மதுரைக்கு செல்வாங்களாம். அதுக்கப்புறம் குற்றாலம் அருவியில் இந்த மாதிரி நடக்குமா. குற்றாலம் அருவியில் செல்றதுக்கு எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாமல் காந்தியடிகள் எல்லாருக்கும் அனுமதி வாங்கி கொடுப்பாங்களாம். ஒரு முறை காந்தியடிகள் மதுரைக்கு போய்கிட்டு இருக்கும்போது பெரும்பாலான மக்கள்கள் இடுப்பில் ஒரு துணி மட்டும் அணிஞ்சிருப்பதை பார்ப்பாராம். அதை பார்த்துட்டு காந்தியடிகள் எல்லா பெரும்பாலான இந்தியர்கள் இடுப்பில் துணி இல்லாமல் இருக்காங்க, ஆனால் நம்ம மட்டும் இவ்வளோ துணியில் போடுறதா அப்படின்னு நினைப்பாங்களாம். அன்னையிலேருந்து காந்தியடிகள் ஒரு துண்டு அப்புறம் வேட்டி மட்டுமே அணிவாங்களாம். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காந்தியடிகளோட உடை மாற்றத்திற்கான காரணத்தையும் அவங்களுக்கு நடந்த நிகழ்வையும் பற்றி தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.